ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்ன பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு வசதிகளை செய்து தர புதுச்சேரி அரசு முடிவெடுத்துள்ளது. அத்துடன் குடிமைப் பொருள் வழங்கல் துறையின் சேவைகளும் உடனுக்குடன் கிடைக்க வழிவகை செய்ய போவதாகவும் தெரிகிறது. இது குறித்த தகவல்கள்தான் இணையதளத்தில் பரவி வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை 1,67,353 மஞ்சள் ரேஷன் கார்டுகள், 1,86,397 சிவப்பு ரேஷன் கார்டுகள் என மொத்தம் 3,50,750 ரேஷன் கார்டுகள் உள்ளன. அந்த வகையில் புதுச்சேரியில் ஆதிதிராவிட பழங்குடியின மக்களுக்கான நிதி உதவி கடந்த வருடம் ரூபாய் 1000 உயர்த்தப்பட்டிருந்தது. வழக்கமாக தீபாவளி, பொங்கல் பண்டிகைகள் என்றாலே 18 வயது பூர்த்தியடைந்த அனைத்து ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இலவச வேட்டி சேலைகள் வழங்குவது வழக்கம். ஆனால் இந்த நடைமுறையை முதல்வர் ரங்கசாமி மாற்றியிருந்தார். வேட்டி சேலைகளுக்கு வழங்கப்பட்டு வந்த நிதி உதவி ரூபாய் 500 வரும் தீபாவளி முதல் ரூபாய் 1000 உயர்த்தப்பட்டு அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று அறிவிப்பும் வெளியிட்டிருந்தார். ஏற்கனவே சிவப்பு ரேஷன் கார்டுகளுக்கு பொங்கல் இலவச துணிக்கு பதிலாக ரூபாய் 1000 வழங்கப்பட நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு 500 ரூபாய் பணமும் வழங்கப்படுவது அம்மாநில மக்களை மற்றற்ற மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. எனினும் ஒரு சில குற்றச்சாட்டுகள் குடிமைப் பொருள் வழங்கல் துறையில் நிலவியவாறே உள்ளது. குறிப்பாக சிவப்பு ரேஷன் கார்டுகளை தகுதியில்லாதவர்கள், பணக்காரர்கள் வைத்துள்ளதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு முன் வைக்கப்பட்டு வருகிறது. இந்த புகார்களை களைவதற்காகவே சிவப்பு ரேஷன் கார்டுகளை ABCD என்று 4 வகையான பிரிக்கப்பட உள்ளதாகவும், இதில் வறுமையில் குடிசையில் வீடுகளில் இருப்பவர்கள் A பிரிவில் இடம்பெற போவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அதேபோல ரேஷன் கார்டில் ஏதாவது திருத்தம், பெயர் சேர்த்தல் உள்ளிட்ட தேவைகளுக்கு உடனடி சேவைகள் கிடைப்பதில்லை. இதற்காக விண்ணப்பித்துவிட்டு மாத கணக்கில் காக்க வேண்டியிருக்கிறது. அதனால்தான் பெயர் நீக்கம், பெயர் சேர்த்தல் உள்ளிட்ட 5 முக்கிய ரேஷன் கார்டு சேவைகளை விண்ணப்பித்த உடனடியே தந்துவிட பரிந்துரையும் செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே போதுமான பணியாளர்கள் இல்லாத நிலையில் 30 தொகுதிகளில் ரேஷன் கார்டு சேவைகளை துரிதப்படுத்த 100 இளைஞர்கள் களமிறங்க போகிறார்களாம். அதேபோல ரேஷன் கார்டுகளில் பெரும்பாலும் குடும்ப தலைவர்களின் போட்டோ இடம் பெற்று வரும் நிலையில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரது போட்டோவையும் பதிவிடலாமா என்ற யோசனை நடந்து வருகிறதாம். முக்கியமாக கடந்த காலங்களில் புத்தக வடிவில் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுவதைப் போலவே மீண்டும் புத்தக வடிவில் ரேஷன் கார்டுகளை வழங்க வேண்டும் என பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. மொத்தத்தில் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திருமுருகன் உத்தரவின் பேரில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை சேவைகளை எளிமைப்படுத்த புதுச்சேரி அரசு முடிவு செய்துள்ளதால் ரேஷன் கார்டுகள் அனைவருக்கும் விரைவில் கிடைக்கும் என்பதுடன் ரேஷன் தொடர்பான சேவைகளும் உடனுக்குடன் மக்களுக்கு போய் சேரும் என்றும் நம்பப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.